காற்றடிக்கிறதுக்கு தேவையான பம்பு அது வந்து நம்ம அமேசானில் வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி அந்த பம்ப் இருக்குது, இதுக்கு முன்னாடி இன்னொரு பம்ப் இருக்குது. அது வந்து பழைய மாடல். இன்னொரு மாடல் பெரிய பம்ப் இருக்குது இல்லையா, நார்மலாக அந்த சைக்கிள் கடையிலலாம் வச்சு அந்த பம்ப் இருக்குது. அது வந்து நம்ம காம்பேக்டாக எடுத்துகிட்டு போக முடியாது, எங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாது. பைக்கில் வச்சோ இல்லை ஸ்கூட்டியில் வச்சோ எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ கொஞ்சம் காம்பேக்டாக சின்ன பம்ப் வாங்கியிருக்கோம். இதை வந்து இப்போது செக் பண்ணி பார்க்கலாம். உள்ள பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஓகே, கட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. உள்ள பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன ஐட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இதுதான் பம்பு, குட்டியாக இருக்குது. எப்படி ஓப்பன் பண்ணணும்னா இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேஷ்பேக் 50 rupees, 5 ஸ்டார் கொடுத்தா 50 rupees கேஷ்பேக் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ உள்ள செக் பண்ணிடலாம். இந்த பபிள் ரேப் போட்டு கொடுத்துருக்காங்க. வரும் இது கூட வந்து இந்த ஃபுட்பால் வாலிபாலுக்கெலாம் காற்றடிக்கிறதுக்கு பின்னும் கொடுத்துருக்கேன்னாங்க. அது எங்கே இருக்குதுன்னு தெரியல, செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது கீழே கொடுத்துருக்காங்க. இந்த வந்து இப்படி எடுக்கணும். இது ஃபுட்பால் வாலிபால் அதெல்லாம் காற்றடிக்கிறதுக்கான பின்னு. இதுவும் இந்த பால் உள்ள பலூனில் போட்டு அடிக்கிறதுக்கான பின் இது. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் இது பார்த்துருவோம். இது வந்து ஆக்சுவலாக இது வந்து இந்த பம்ப் இது அடிக்கிறது இல்லையா, அதை ஹோல்டு பண்ணுறதுக்காக இங்கே ஒரு இந்த ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து இப்போ வெளியில் எடுத்துட்டோம்னா இதில் வந்து ஒரு கால் இதில் வச்சுக்கிட்டு இதை வந்து டயரில் ஃபிட் பண்ணிவிட்டு இந்த நாப் இருக்குது பார்த்திங்களா, இந்த நாபை இப்படி எடுத்து விட்டு இந்த வால் டியூப் அதில் இதை ஃபிட் பண்ணிவிட்டு இதை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பம்பு அடித்தோம்னா காற்று வரும். சத்தம் கேட்குதுங்களா? ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் டெஸ்ட் பண்ணிவிடுவோம். பாப்பா குட்டி, இந்த பால் எடுமா. இது ஒரு பழைய பால். பால் உள்ள போட்டு காற்று ஏறுதுன்ட்டு காற்று ஏறுது. ஈஸியாக தான் இருக்குது. இது கையில் இப்படி பண்ணுறதுனால புஷ் பண்ணுறதுனால கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. மற்றபடி காலில் புஷ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பாலில் வந்து காற்று ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஓகே, பாலில் ஃபுல்லாக காற்று ஆகிடுச்சு. ஓகே, இது இப்போ இந்த நாபை வந்து வெளியில் எடுக்கணும். ஸோ இந்த லாக் ரிலீஸ் பண்ணிவிட்டு நாபை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், இது ரொம்ப சிம்பிள். இது ஓகே. இது கூட இந்த பஞ்சர் கிட் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த பஞ்சர் கிட்டு. இந்த திரி வந்து இது வந்து ஆக்சுவலாக 30 பீசஸ்ன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்ட்ரிப்பில் 5 பீசஸ் இருக்கும். இந்த 5 பீசஸ் தான் இதுதான் அந்த திரி. ஆக்சுவலாக இது மாதிரி ஏற்கனவே இந்த ரெண்டு வந்து நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன். இந்த திரி வந்து காஞ்சி போச்சு. ஸோ இந்த டைம் நம்ம என்ன பண்ணுறோம், வெளியிலே வச்சிடலாமல் இந்த திரி பாக்ஸை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்படின்னா இது கொஞ்சம் அந்த ஹியூமிடிட்டி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது காயாது, எப்போ வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பஞ்சர் கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால அவங்க வாங்கிட்டே இருப்பாங்க, வெளியில் வச்சுருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நமக்கு இப்போ பர்சனலாக வேணும் அப்படின்னா எங்கேயாவது ஒரு லாங் ட்ரைவ் போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு அர்ஜெண்ட்டாக போகிறோம், ஒரு இன்டர்வியூ போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு மீட்டிங் போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் டக்குன்னு பஞ்சர் கடைக்கு தள்ளிட்டு போய்ட்டுருக்க முடியாது. ஸோ இந்த பஞ்சர் கிட்ட நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டியூப்லெஸ் டயருக்கு மட்டும் சொல்கிறேன், காருக்கு, பைக்குக்கு. ஓகே, இது என்னென்னா ஃபஸ்ட்டு பஞ்சர் எந்த இடத்துல பஞ்சர் இருக்குது அப்படிங்கிறத சோப் வாட்டர் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இதால் அந்த இடத்துல அந்த ஓட்டையிலே ஏதாவது முள்ளோ ஆணியோ குத்தியிருந்தால் அதை ஒரு சின்ன கட்டிங் பிளேயர் மாதிரி வச்சுக்கோங்க. அதை வச்சு எடுத்துகிட்டு இதை உள்ளே போட்டு குத்தி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹோல் பெருசானதும் இந்த திரி இருக்கு இல்லையா, இவனை எடுத்து இதுக்குள்ளே போடணும். இந்த ஓட்டைக்குள்ளே போட்டுட்டு சரிசமமாக வச்சு அந்த கரெக்டாக அந்த பஞ்சரான இடத்துல உள்ளே போட்டு இப்படி எடுத்துடணும். எடுத்ததும் இந்த திரி என்ன ஆகுனா உள்ளே மாட்டிக்கும். மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே வெளில வந்துடும். ஆக்சுவலாக இது வந்து ஓப்பன் டைப் மாதிரி தான், லைட்டாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அப்புறம் அந்த திரி லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க, வெளியில் ஒட்டை கட் பண்ணி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பம்ப் வச்சு காற்றடிச்சு ஃபில் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த கிட் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஏன்னா இப்போலாம் ரொம்ப ஜாஸ்தி காஸ்ட் வாங்குகிறாங்க பஞ்சர் கடையிலேருந்து. நம்ம வண்டி கொண்டு போய் தள்ளிட்டு போனாலும் 80 ரூபா, ஒரு பஞ்சருக்கு 80 ரூபா. ஒரு டயர் தான் மேலே தான் இருக்குது. பஞ்சர் இதுக்கே முன்ன மாதிரி டயரை கழட்டி டியூப் பார்க்குற வேலையெல்லாம் கிடையாது, மேலேயே இருக்குது. அதுக்கு தண்ணி, சோப் தண்ணி ஊற்றி எந்த இடத்துல பஞ்சர்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த இது போடுறாங்க. இந்த ஊசி வச்சு உள்ளே போட்டு இந்த திரி உள்ளே போடுறாங்க. அதுக்கு 80 ரூபா. இதே 2 இடத்துல இருந்தால் 160 ரூபா. எங்கள் ஊரில் 80 ரூபா வாங்குறாங்க, உங்கள் ஊரில் 60 ரூபா கூட இருக்கலாம். இல்லை சில இடத்துலலாம் 100 ரூபா வாங்குறாங்க, சில இடத்துல 120 ரூபா. இதுவே நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிகிட்டு இருக்கோம், பஞ்சர்காரங்களை வர சொல்கிறோம் அப்படின்னா 200 ரூபா வாங்குறாங்க. ஒரு பஞ்சருக்கு 200 ரூபா. ஒரு 2 இடத்துல இருந்தால் 400 ரூபா. அது இன்னும் ஒரு 1000 ரூபா போட்டோம்னா புது டயரே வாங்கி போட்டுக்கலாம். ஸோ இந்த கிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிட்டு, வாங்கி வச்சுக்கோங்க. எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ரொம்ப ஈஸியான வேலை தான், ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் எதுவுமே இது கிடையாது. ஸோ இதை வாங்கி வச்சுங்க. ஓகே, இதோட இந்த அன்பாக்சிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ வெரி மச்.